Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Infinix Note Level Pro இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்ஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே Infinix என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நிமிஷமா பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Infinix Note Level Pro ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீல கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிருவோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் தந்திருக்காங்க அண்ட் கொஞ்சம் ரீடிங் மெட்டீரியல் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கு. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க போனை ப்ரொடெக்ட் பண்ண. ஸ்கிரீன் கார்டும் தந்திருக்காங்க டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்ண. ஒயிட் கலர் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். சார்ஜிங் கேபிளும் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். கடைசியா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா மேட் டெக்ஸ்சர் ஃபினிஷ் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கையில் பிடிக்க நல்லா கிரிப்பாக இருக்கும் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. அப்படியே ஃபோன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம் ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது. இது மேலே ஃபோனோட மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் ஹோல் டிசைனாக டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.95 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தராங்க. எஸ், இது பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல் தான், ஆம்லோட் கிடையாது. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. நிட்ஸ் பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா 470 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கு. இங்கே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 84.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. இந்த ஃபோன் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து ஆம்லோட் பேனல் தரல, அதுக்கு பதில் எல்சிடி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இங்கே வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே காமிச்சுன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமராஸோட எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா தந்திருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த கேமரா சுட்டி எல்இடி ஃப்ளாஷ் இருக்கு. இங்கே கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா மிஸ் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக டெலஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்கா, யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா XOS 8 தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 11 மேலே ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio G96 ஒரு ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Mali G57 ஒரு GPU தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் மீடியம் கிராஃபிக்ஸில் கேம் ப்ளே பண்ணிக்கலாம் அண்ட் நார்மல் மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். பட் நீங்கள் ரொம்ப அல்டிமேட் ஹெவியாக புஷ் பண்ண முடியாது. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 209 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சருமே தந்திருக்காங்க. 2 சென்சருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான், இந்தியாவில் லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸுக்கு லான்ச் ஆனால் நல்லா இருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சோஷியல் மீடியா நீங்கள் இன்ஸ்டாலாம் பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.